வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி சனி வக்கர பலன்கள் 2026 வருகின்ற 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஆங்கிலத்தில், தமிழில் ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி பெற்று கடகராசியான உங்களுக்கு நன்மைகளை செய்வாரா, இல்லை வக்கரம் பெற்றால் கடந்த ஆண்டுகளில் இருந்தது போல கஷ்டங்களை கொடுத்து விடுவாரா என்பதை பற்றி விரிவாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது அஷ்டம சனியிலிருந்து முற்றிலும் விலகி ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கிய சனியாக அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் உங்களுடைய பொருளாதார உயர்வு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். உடனே கோபம் வேணாம், சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா காசு பணம் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே. இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் உயர்வை தருவார் என்று சொல்வது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்கின்ற கேள்வி வந்துவிடும். இதற்கும் விளக்கம் என்பது கட்டாயமாக சொல்கிறேன், கேளுங்க. பாக்கிய சனி. பாக்கிய சனியாக சனி பகவான் அமரும் காலங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் அனுபவித்து வந்த துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும். பொருளாதார உயர்வு அதிகமாக இருக்க வேண்டும். பண கஷ்டம், மன கஷ்டம், உறவு சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தால் செய்யணும். செய்யக்கூடிய கடமையை சனி பகவானுக்கு இருக்கு. ஆனால் உங்களுக்கு சனி பகவான் மட்டும் நன்மைகளை செய்து கொடுத்துவிட முடியாது. இதை ஒவ்வொரு பதிவிலும் மாத பலன்களாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒற்றை கிரகத்தை முன்னிறுத்தி இது நடக்கப் போகிறது என்பதை சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது. சனி பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பகவான் என்பவர் பாதகமாக இருந்தால் உங்களால் மட்டுமல்ல, யாராலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைய முடியாது. சனி பகவான் பாதகமான இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் மட்டும் நன்மைகளை செய்வதற்குண்டான வழிகளில் இருந்தால் ஓரளவுக்கு நம்மளால் காப்பாற்றி கொள்ள முடியும். இது 12 ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். சனி பகவான் ஏன் இப்படி பாதகத்தை செய்கிறார், குரு பகவானுக்கு மட்டும் ஏன் இந்த உயர்ந்த உள்ளம் இருக்கிறது என்ற கேள்வி வரும். குரு பகவான் ஒரு சுபகிரகம் மட்டுமல்ல. நாம் செய்கிற தொழிலில் வருமானம் வரணுமா, குரு பகவான் நல்லா இருக்கணும். எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கணுமா, குரு பகவான் நல்லா இருக்கணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமா, குரு பகவான் நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த ஜோதிடத்தில் போய் கேட்டாலும் குரு பலம் இருக்குங்க, எல்லாமே செய்யலான்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியாக இருந்தால் கூட கஷ்டங்களை தடுத்து விடுவார், துன்பங்களை விலக்கி விடுவார், உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வை கொடுப்பார். இவ்வளவு பெரிய கிரகம்தான் குரு பகவான். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது. ஒரு இடத்தில் நன்மைகளை செய்து கொண்டிருப்பார், மற்றொரு இடத்தில் பாதகத்தை உருவாக்கி கொண்டிருப்பார். பாதகம் என்பது சனி பகவானால் தவிர்க்க முடியாமல் நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. அதுவும் கடகராசி சிம்மராசி என்றாலே ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பறிப்பது தான் சனி பகவானின் வேலையாக இருக்கும். காரணம் ஸ்தான பலம். கடகராசிக்கு 7ஆம் அதிபதி மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான். கடகராசிக்கு 8ஆம் அதிபதி கும்பராசியினுடைய அதிபதியும் சனி பகவான் தான். அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏக்கங்களும் மனவேதனைகளும் துன்பங்களும் என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும்.
இதுதான் ஸ்தான பலன் சொல்லுவாங்க. சரிங்க, இப்பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று அமருகிறார். வக்ரம் பெற்று அமருகின்ற 5 மாதங்கள் நன்மைகளை செய்வாரா, தீமைகளை செய்வாரா? ஒருவேளை தீமைகளை தந்துவிட்டால் அதை எப்படி நமக்கு வராமல் தடுப்பது என்கின்ற பரிகாரத்தையும் சொல்லப்படும். சனி பகவான் இப்பொழுது இருப்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியில். மீன ராசியிலிருந்து வக்ரம் பெற்றால் கும்பராசினுடைய பலன்களை தருவார். கும்பராசி என்பது அஷ்டமஸ்தானம். அஷ்டமத்தில் அமரும்போது தொல்லைகளை அதிகமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் வக்ரம் பெற்று அமருகிறார். அதனால் உங்களுக்கு வருகின்ற பாதகமாகப்பட்டது பாதியாக குறைந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 கிரகங்களும் சரியில்லை. வெறுமனே பணக்கார யோகம் இருக்குது, பொருளாதார உயர்வு இருக்குன்னு சொல்லிவிட முடியாது. அப்படி 100, 1000, லட்சத்தில் ஒருவர் கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடந்தால் அவருடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகமாக இருக்கலாம், நீசபங்க ராஜயோகமாக இருக்கலாம், ஒருவேளை பரிவர்த்தனை யோக அமைப்பில் கிரக தசாவாக இருக்கலாம், ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருக்கலாம், உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருக்கலாம், கேந்திர திரிகோணங்களில் பலமாக அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இது அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் அப்படியே நடந்து விடாது. நன்மைகள் ஒருவருக்கு நடக்கும்போது தீமைகள் மற்றவருக்கு நடக்கும். அந்த தீமைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த பரிகாரம். சனி பகவான் உங்களுக்கு 5 மாதங்கள் வக்ரம் பெறுவார். இப்போ இருக்கிற நிலைமையை பணம்தான். உங்களுக்கு வருமானம் உயருமா, நோய்கள் கட்டுக்குள் இருக்குமா, கடன் தொல்லை விலகுமா, கஷ்டங்கள் விட்டு விலகி தொலையுமா, வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா, ஒரு பள்ளத்தை மூட இன்னொரு பள்ளத்தை வெட்டக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர முடியுமா? இதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உடனுக்குடனான பதிலை சொல்ல வேண்டும் என்றால் 5 மாதங்கள் பாதக பலன்களாகத்தான் இருக்கும். அப்படி மாற்றம் பெற்று நற்பலன்கள் நடக்கிறது என்றால் நான் சொன்ன மாதிரி தசாபலம் உங்களுக்கு யோக தசா. அப்படி இருந்தால்தான் அதிலும் இப்பொழுது கெட்ட பெயர், அவமானம், தேவையில்லாத குழப்பம், குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள், வேலை செய்கின்ற இடத்தில் நம்பிக்கை இல்லாத தன்மை, இப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டு தான் இருப்பார். ஒரு வகையில். மற்றொரு வகையில் நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். ஆனால் ஒரு சில ராசிகளில் நீசம் பெற்ற தசா, பகைப்பற்ற தசா, 6, 8 அமர்ந்த தசா, சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கும்போது அவருக்கு பகையாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கும். இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது, சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி சிவன் ஆலயத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய், நெய், ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி மனமுருகி வேண்டி வந்தால் படிப்படியாக உங்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் பொருளாதார இழப்புகளும் விலகி நற்பலன்களை அடைவதை கண்முன்னே காணலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.